ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கியிருக்கோம். அந்த எலக்ட்ரிக் பைக்கோட பேட்ரி பார்த்தீங்கன்னா 2 விதமாக சார்ஜ் பண்ணலாம். ஒன்று வந்து பேட்ரி ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். இன்னொன்று வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ப்ளக்இன் பண்ணியும் சார்ஜ் பண்ணலாம். நான் 1 வீக்காக எங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லி பேட்ரி ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ணனா, கடைசியில் 1 வீக் கழிச்சு இந்த பைக் உனக்கு தானே வாங்கினது, நீயே வேணும்னா சார்ஜ் பண்ணிக்கோ, இல்லைன்னா நான்லாம் தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டனால இப்போ வந்து நாங்கள் வந்து கீழே சார்ஜிங் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த சார்ஜிங் பாயிண்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்றதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வந்து எங்கள் பெட்ரூமில் இருக்க ஸ்விட்ச் போர்டில் வந்து ஒரு ஸ்விட்ச் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம். அந்த ஸ்விட்ச்லேருந்து நாங்கள் கனெக்ஷன் எடுத்து இங்கே ஒரு ட்ரில் போட்டு நாங்கள் வெளியே எடுத்துட்டோம் கனெக்ஷனை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒயரிங் வந்து தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து அந்த பட்டியை வச்சு நாங்கள் வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா வெளியே அந்த ஒயரை எடுத்துட்டோம். இப்போ வெளியே சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டோம். இதில் பார்த்திங்கன்னா பைப்பு வந்துட்டு இந்த பைப்பை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த ஒயரை வந்து கவர் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷாக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் அடிக்காது. இந்த மாதிரி ஏணியில் ஏறும்போது கூட யாராவது ஆள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நல்லா வெல் ட்ரெயின்டு பர்சனாக வச்சு பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கள் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு தான் பண்ணோம். பைப் வந்து மூவ் ஆகாமல் இருக்க ட்ரில் பண்ணி கிளாம்ப் மாட்டாமல் நாங்கள் வந்து கேபிள் கிளிப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு. சாக்கெட் வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அவுட்டர் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அண்ட் வெதர் ப்ரூஃப் எல்லாமே. அவுட்டர் கவர் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷனோடு இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாரு. மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் எர்த்து 3 கனெக்ஷனையும் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி அவுட்டர் அந்த பாக்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஸ்டேஜுக்கு வந்தாச்சு நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கனால நாங்கள் வந்து டேரெக்டாக வீட்டிலேருந்தே கனெக்ஷன் எடுத்துட்டோம். இதுவே நீங்கள் வந்து 3rd ஃப்ளோருக்கு மேலே 4th ஃப்ளோர் 5th ஃப்ளோர் அப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக இப்படி கனெக்ஷன் எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் மெயின் மீட்ரு போர்டு இருக்குல்ல, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கனெக்ஷன் எடுத்து நீங்கள் வந்து சாக்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் உங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும்னா ஸ்விட்ச் போர்டும் வந்துட்டு அது பக்கத்துலேயே தான் இருக்கும். யார் வேணால் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் லாக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் வாங்கி அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த சுவிட்ச் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பைக் ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரேட் வந்து அதிகமாகிட்டே போகுதுங்க. அதனால தான் நான் எலக்ட்ரிக் பைக்கே வாங்கினேன். இந்த எலக்ட்ரிக் பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.